மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்கலாம். அதானே உள்ள வந்துட்டீங்களா? எங்களை மட்டும் பிரிக்க முடியாது, அது ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இது பெரிய விஷயம், பிரிக்க முடியாதான். வீட்டுக்குள்ள எப்பயுமே இருக்கும், இருக்கிறதுக்கு நான் இருக்கணும். பெரியது நான் விட மாட்டேன். விட மாட்டேன். நீ காத்தா கூட பிள்ளை வந்து சூப்பரா தோசை விட்டு கொடுத்தாங்க. நடுவுல பிரிச்சுட்டீங்களா? இப்படி வாங்க. ஏதான் பிள்ளை கொடுக்கறா பிரிக்க முடியாது. சரி, எப்படி சமையல்ல சூப்பரா செய்யறாங்க. சூப்பர். ஏவன்னு எவ்வளவு டப்பா வந்தாலும் நீலவேணி அக்கா இந்த டப்பா விடுறாங்களா பத்தியா? அது எப்படி விட முடியும்? அது மனசு கேக்குறது இல்ல. பழச மறக்க கூடாது எப்பயுமே. இந்த டப்பாக்கெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாம் எடுத்து மனசே வராது. அங்க பார்த்த டப்பா வந்து இங்க இருக்கும். அதே வேற மாற்றம்லாம் கிடையாது. புதுசா அது ஒரு டப்பா வந்திருக்கு போல உள்ள. அது எல்லாம் அதுமே அங்க இருந்ததுதான். அங்க இருந்துதானா? எல்லாமே அங்க இருந்ததுதான். புதுசுல எதுவுமே கிடையாது. சூப்பர். அப்படியே காட்டிடுங்க உங்க கிச்சனை லைட்டா மக்களுக்கு. பாருங்க அழகா வேலையில வந்தனே பாத்திரம் எல்லாம் பாதிதான் வேலை நடந்திருக்குது. இந்த மாதிரி கிச்சன்ல இந்த மாதிரி இவங்க எப்ப இருக்கிற மாதிரி தான் பை பண்ணி மேல வச்சிருக்கிற வரிசையா. இதெல்லாம் நான் போட்ட பை தான். பாத்திரம்லாம் அங்கங்க இருக்குது. எல்லாம் விலைக்கு வச்சிருக்கோம். வந்து நம்ம ஒட்டுக்கா போட்டோம்னா ஈரத்தோட எல்லாம் ஊறி போயிருந்து நம்ம பாத்திரம் கழுவி காய வச்சுதான் எடுத்து அடிக்க வைப்போம். அதெல்லாம் கூடையில கழுவி வச்சிருக்கிறேன். சூப்பர். இது ஒரு அழகான ஹால் இல்லையா? இப்பதான் ரெடி ஆயிட்டு. ஏன்னா இப்ப 2-3 நாள் முன்னாடி தான் சொந்தக்காரெல்லாம் கிளம்புனாங்களாம், கல்யாண வேலை எல்லாம் முடிச்சுட்டு. சோ இன்னும் நிறைய விஷயம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஒரு ரூம், இது ஒரு ரூமா? இது வந்து சின்ன பையனுக்கு, இது வந்து எங்களுக்கு. சூப்பர். எஸ், சூப்பர். இது வந்து சின்ன பையனுக்கு இந்த ரூம். ஓகே. பெரியவனுக்கு வந்து மேல ரெடி ஆயிட்டு இருக்க ரூம் எல்லாம். அது மேல உங்களுக்கு இந்த கிஃப்ட் கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட்ல நீ பிரிக்காத. அதான் கிருஷ்ணவேணி அக்கா இப்படி வாங்க. உங்களை வச்சுதான் நிறைய கண்டென்ட் தேத்துறோம். நீங்க பாத்தீங்களா கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட். ஆமா. இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். ஓகே, இது அம்மா கைப்பக்கம்ல. இப்போ இதெல்லாம் ஓபன் பண்ணி ஒரு vlog-ஆ போடுவீங்க. ஆமா, போடுவோம். போடாதா அப்புறம் போட்டுதான் ஆகணும். நான் தான் ஏதோ கூச்சலச்சலாம். ஆமா போடுவோம். இல்ல போடுவோம். அதுக்காக தான் கேட்ட நாள் ஓபன் பண்ணா வச்சிருக்கோம். டைம் பார்த்து ஓபன் பண்ணி போடுவோம். ஆமா, இப்போ ஒரு gift எடுத்து எப்படி vlog-ஆ பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ வந்து வெல்கம் டு அம்மா கை என்ன சொல்லுவீங்க ஓபனிங்ல? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்க பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ நாங்க வந்து கிஃப்ட் வந்துட்டு நாங்க பிரிச்சு உங்ககிட்ட காட்டுறோம். யார் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பிரிச்சு ஒவ்வொரு காட்டுவோம். இன்னொரு விஷயம் பாருங்க, எங்க பிள்ளைக்கு நான் வெள்ளி குங்குமச்சிமணி கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்களா? சூப்பர். நீங்களே வச்சு விடலாமே. இதெல்லாம் அழகான விஷயம் தான். உங்களுக்கு வச்சு விடுறேன். வச்சுக்குவீங்களா? ஓகே. ஐயோ ரொம்ப சந்தோஷம். இதுல அதிசயமா என்னன்னாக்கா ஓபன் பண்ணும்போது உள்ள குங்குமம் இருந்துச்சு. புதுசு ஓபன் பண்ணும்போது குங்குமம் இருந்துச்சு. அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆமா அதான் சொல்லலாமா? என்னமா அது குங்குமம் இருக்குது அப்படின்னு. அப்படி எனக்கே தெரியாது. அப்படியே வாங்கி வச்சிருந்தேன். சரி, எங்க ரம்யாவுக்கு வந்து நிறைய கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்தது வெள்ளியில. அதான் எங்க ரம்யா வச்சிருக்க. அப்படியே சரி பிள்ளைக்கு நாம கொடுக்கலாமே அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு தரலாமே கொடுத்துருவோம். எங்க பேரு ரம்யா என்ன நினைச்சோன்னு தெரியல. எங்க ரம்யா எதுவும் நினைக்க கூடாது. வாங்கி வச்சிருக்காங்கண்ணா. ஆமா, எங்க ரம்யாவுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இருக்குது இன்னொன்னு. எம்மா நான் எது சொன்னாலே உடனே ஆமானிறேன். சூப்பர். வச்சிருக்கீங்களா? ஓகே. இங்க அப்புறம் பெரிய பிள்ளைகளாத இது கிஃப்டடாமா இல்ல யாரா கிஃப்ட் பண்ணாங்க? ஓகே, சூப்பர். இந்த முகம் பாத்தீங்களா? அதாவது உலகத்துல ஒண்ணுமே தெரியாதமா ஒரு ரியாக்ஷன் உள்ள முகம். ஆனா பண்றது எல்லாம் கள்ளத்தனம். பாத்தீங்களா? நான் போய் சொன்னா ஏன் அம்மா டென்ஷன், ஏன் என்ன சோபனா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. நீங்க சொல்றதே விளையாட்டுக்கு தானேங்க சொல்றீங்க. அப்படி கோபப்படுறாங்க. எடுக்க மாட்டேன்ல. அப்படியா? ரொம்ப தங்கமான பிள்ளையா? ஆமா, இது இப்படி என்னைய பார்த்து கேட்டீங்க. நான் பெத்த பிள்ளை, அப்புறம் தங்கமான பிள்ளையாங்கிறீங்க. 2 தங்கத்தை பெற்றிருக்கிறேன் நானு. தெரிஞ்சுக்காங்க, தங்கம் ஒண்ணு வயரம் ஒண்ணு. அப்படியா? இப்ப மாட்டினாங்க. யாரு தங்கம் யாரு வயரம்? ரெண்டுமே எனக்கு வயரும் தங்கம் தான். இல்ல அப்படி கூப்பிடுதான் தங்கம் கண்ணு அப்படிதான் கூப்பிடுவேன் நானு. பேர் விட்டுலாம் நான் கூப்பிட மாட்டேன். அப்படியா? இப்ப மருமக இவங்களெல்லாம் பிள்ளையும் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க பிள்ளையும் கண்ணுன்னு கூப்பிடுவாங்க. கண்ணு தான் கூப்பிடுவேன். ஆமா, பாசமுள்ள தாய். பாசமுள்ள தாய் எப்பயுமே நான் அப்படிதான் இருப்பேன். அந்த ரூம் மட்டும் காட்டிடலாமா? ஸ்டாக் ரூம், ஸ்டோர் ரூம், ஸ்டாக் ரூம், ஸ்டாக் ரூம். ஸ்டாக்ல அங்க தான் இருக்கு. அப்புறம் அரிசி கூட ஸ்டாக் வச்சிருக்கீங்க. அப்படி சொல்றாங்களா? ஸ்டாக் ரூம். ஓகே. இன்னும் எதுவுமே எடுத்து ஒழுங்குபடுத்துறேன். வாங்கல அப்படியே தான் வச்சிருக்கிறோம். அங்க இருந்து கொண்டு வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கோம். அப்படியே இருக்குது. ஏன்னா இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்க வந்ததுனால அவங்களுக்கு இதுவா இருக்கு. எதுவுமே சரி பண்ணல. புரியுது. தைக்க கூட இல்ல, அப்படியே வச்சிருக்கிறோம். சிலிண்டர் பாருங்க, 4 சிலிண்டர் வாழை திருப்பி கூட நான் கொடுக்கல. கல்யாணம் போனதுல இருக்குது. அதான் அங்கங்க அப்படியே வச்சிருக்கிற ஸ்டாக் இருக்குது. அதாவது இதெல்லாம் ஸ்டாக் ரூம். அங்கங்க அவங்க வீட்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க, 1க்கு 4 சிலிண்டர். இல்ல கொடுக்குறோம். ஏன்னா கெஸ்ட் நாங்க வாழை வெளியே வாழை திருப்பி கொடுக்குறோம். அக்கா விட்டுது, அண்ணா விட்டுது, அவங்களுக்கு எல்லாம் தான் வேலை. எல்லார் வீட்ல கடனா வாங்கி கல்யாணத்துக்காக வச்சிருக்காங்க. பண்ணிட்டோம். சிலிண்டர் திருப்பி கொடுக்கணும்.